10ல் ஒரு பகுதினா எவ்வளோ? 10 ரூபான்னா 1 ரூபா. 10 ரூபான்னா 1 ரூபா கடவுளுக்கு கொடுக்கணும். கொடுக்கலாமா? கொடுக்கலாம், கொடுக்கலாம். எப்போது 1 ரூபா தாமி தரது, எப்போது 1 ரூபா கொடுத்துட்றது தான். 10 ரூபான்னா 1 ரூபா, 100 ரூபான்னா 1000 ரூபான்னா. இப்போ உங்கள் வீட்டுக்குள்ளே எத்தனை 1000 வருதோ அத்தனை 100 நீ ஒதுக்கணும். பிரைஸ் தி லார்ட். 10,000 ரூபான்னா 1000 ரூபா ஒதுக்கணும். 1 லட்சம் ரூபான்னா கணக்கு கூடிக்கிட்டே போதே சாமி. ரொம்ப கொடுத்தோம்னா சாமியார் கெட்டு போயிடுவார். சாமியாருக்கு அவ்வளோ கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு 10,000 ரூபா இல்லாமல் குடும்பம் ரன் பண்ண முடியாது. ஒரு 10,000 ரூபா உங்கள் வீட்டுக்குள்ளே வருமானம் வருதுன்னா 1000 ரூபா ஒதுக்குறீங்க. இந்த 1000த்தை 2ஆ பிரி. 500 கடவுளுக்கு கொடு, 500 ஏழைகளுக்கு கொடு. இது நான் சொல்கிற கணக்கு, திருச்சபை சொல்கிற கணக்கு இல்லை. ஏழைகளுக்கு அரிசி வாங்கி கொடுக்கலாம். அதில் ஒரு 5 கிலோ அரிசி ஒரு வயசான பாட்டி கஷ்டப்படுறாங்க, கண்ணில் பார்க்குறீங்க. இன்னொரு தாத்தா, அவருக்கு ஒரு 500 100 200 கையில் கொடுக்கலாம், சாப்பாட்டுக்கு வச்சுக்கோங்க. அது 500 ஏழைகளுக்கு கொடுத்துருங்க. இந்த 500ல் வாரம் உண்டியலுக்கு காசு எடுத்துக்கோ. 10 ரூபா. வீட்டில் 5 பேர் இருக்கிறீங்கன்னா 50 ரூபா. 4 வாரத்துக்கு 200 ரூபா.